Reduction formula for integral 0 to pi by 2 sin power mx cos power nx dx. இது ஒரு தடவை 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் 10 மார்க்கு. நம்ம கொஸ்டினை வந்து im, n எடுத்துக்கிறோம். m is the power of sin, n is the power of cos. கொஸ்டினை வந்து நம்ம im, n எடுத்துக்கிறோம். cos பவர் nல இருக்கிறதுல -1 + 1 போடுறோம். -1 + 1 போட்டால் வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஏன்னா -1 + 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா cos power nx தான் வரும். cos power nx-ஆ cos power n - 1 + 1 பண்ணியிருக்கோம். ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் 1 பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறோன்னா cos power n - 1x cos x dx. இது எப்படி வந்துச்சுன்னா cos power n - 1x அப்படி எழுதிக்கிறோம். இந்த cos power 1x தான் நம்ம cos x எழுதியிருக்கோம். பவர் 1னா அது எழுத தேவையில்லை. இப்போ இது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் போடணும். இது u வந்து cos power nx-ஐ மட்டும் எடுத்துக்கணும். மீதி இருக்கிறத integral sin power mx cos x dx வந்து integral dvன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு u வந்து cos power n - 1x. uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண du. cos power n - 1x பண்ணால் பவரில் இருக்கிற n - 1 ஃபஸ்ட்டு எழுதணும். அப்புறம் cos power அந்த பவரில் -1 ஆட் பண்ணணும். ஏற்கனவே n - 1 -1 போட்டால் n - 2x. பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin x dx. சரி, இங்கே பார்க்கலாம். இன்டெக்ரல் dv வந்து இன்டெக்ரல் sin power mx cos x dx. cos x-ஐ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin x-ன்னு எழுதலாம். d of sin x போட்டால் என்ன அர்த்தம்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin x வந்து cos x dx. cos x dx-ஐ வந்து d of sin x-ன்னு எழுதுகிறோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்னா இன்டெக்ரல் x power m dx = x power m + 1 / m + 1. அதாவது இங்கே x இங்கே dx வந்தால் பவரில் இருக்கிறதுல 1 ஆட் பண்ணி அந்த பவரை அப்படியே கீழே போடணும். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே sin x இருக்குது, இங்கே d பக்கத்தில் sin x இருக்குது. அப்போ sin பவர் m கூட 1 ஆட் பண்ணால் m + 1x டிவைடட் பை இந்த பவரில் என்ன எழுதியிருக்கோமோ அது கீழே போடணும். அப்போ எனக்கு v தெரியும், u தெரியும், du தெரியும். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸுக்கு என்ன ஃபார்முலா? uv - இன்டகரல் v du. uv மைனஸ் இன்டகரல் இது ஃபுல்லாகவே v, இது ஃபுல்லாக v. sin power m + 1x / m + 1 வந்து v. du வந்து n - 1 cos power n - 2x minus sin x dx. இப்போ என்ன ஆகும்னா இந்த மைனஸும் இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். n - 1 / m + 1 கான்ஸ்டன்ட்டு. கான்ஸ்டன்ட்டுன்னு எப்படி சொல்கிறேன்னா அதில் எக்ஸே கிடையாது. ஏன்னா இங்கே dx இருக்கிறதுனால எக்ஸ் தான் வேரியபிள். அப்போ n - 1 / m + 1 கான்ஸ்டன்ட்டு, அதை இன்டெக்ரல் வெளியில் எடுத்துக்கிறோம். sin power mx. இந்த sin power m + 1xல sin power mx-ஐ மட்டும் எழுதியிருக்கோம். மீதி இருக்கிற sin power 1x, அதாவது sin x-ஐ இந்த sin x கூட மல்டிப்ளை பண்ணுறோம். sin x × sin x என்ன வரும்? sin² x. இந்த cos power n - 2x dx அப்படி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் லைனில் இது ஃபுல்லாக அப்படியே தான் எழுத போகிறோம். இந்த sin² x என்ன எழுதுகிறோம்? 1 - cos² xன்னு எழுதுகிறோம். ஏன்னா இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. sin² xோட ஃபார்முலா 1 - cos² x. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஏரோ மார்க் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா sin power mx cos power n - 2x-ஐ 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து sin power mx cos power n - 2x-ஐ மைனஸ் cos² x-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எனக்கு இன்டெக்ரல் வந்து இந்த சிங்கிள் இன்டெக்ரல் ரெண்டாக பிரிய போகுது. n - 1 / m + 1 இன்டெக்ரல் sin power mx cos power n - 2x × 1 அதே தான் வரப்போகுது. dx அப்படியே போட்டிருக்கோம். அடுத்து இங்கே என்ன இருக்குன்னா நடுவில் மைனஸ் இருக்குது. இங்கே பிளேஸ் இல்லாதனால கீழே எழுதியிருக்கேன். மைனஸ் n - 1 / m + 1 sin power mx cos power n - 2x × cos² x. இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா sin power mx அப்படியே போட்டுக்கிறோம். cos power n - 2x-உம் cos x-உம் வந்து லைக் டேர்ம். அப்போ பவரில் இருக்கிறத ஆட் பண்ணணும். அப்போ n - 2 + 2 -2 + 2 கேன்சல் ஆகி என்ன வரும்? எனக்கு cos power nx dx வரும். இது வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்தது அப்படியே வந்திருக்கு. இந்த இன்டெக்ரலுக்கு பேர் வந்து im, n. இந்த இன்டெக்ரலுக்கு என்ன பேருனா im, n - 2. சைனுடைய பவர் m, காசுடைய பவர் n - 2. இது வந்து im n - 2. திஸ் இஸ் im, n. இந்த வெளியில் இருக்கிறத அப்படியே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு im, n ஃபஸ்ட் இன்டெக்ரல் அப்படியே இருக்குது. ப்ளஸ் n - 1 m + 1 im, n - 2 மைனஸ் n - 1 / m + 1 im, n. இப்போ நம்ம கொஸ்டினே im, n தான். அப்போ இந்த மைனஸ் ஆஃப் n - 1 / m + 1 im, n இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ் n - 1 / m + 1 im, n மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிடுச்சு. மீதி இருக்கிற ரிமைனிங் 2வையும் அப்படியே எழுதியிருக்கோம்.
இப்போ IM, என்ன காமனாக எடுத்துட்டுனா ஃபஸ்ட்டு டேர்மில் 1 மட்டும்தான் இருக்குது. செகண்ட் டேர்மில் n-1/m+1 இருக்குது. இது ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே தான் எழுத போகிறோம். இதுக்கு LCM எடுக்கணும். ஏன்னா 1 வந்து ஹோல் நம்பர், இது வந்து ஃப்ராக்ஷன் நம்பர். 1 கீழே 1 இருக்கிறது அர்த்தம் 1க்கும் m+1க்கும் LCM வந்து m+1. அப்போ LCM எடுத்தால் m+1 × 1 m+1. டினாமினேட்டரும் LCMமும் சேமாக இருக்கனால நியூமரேட்டர் அப்படி எழுதிக்கும். +1 -1 கேன்சல் ஆகிடும், m+n வரும். இந்த m+n IM, nல இருக்குது. நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாத்துக்குமே டினாமினேட்டரில் m+1 இருக்குது. இங்கே m+1 ஏன்னா LCM இது. இந்த ஃபஸ்ட் டேர்ம்லேயும் m+1 இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயும் m+1 இருக்குது. எல்லா m+1ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ m+n மட்டும்தான் நியூமரேட்டரில் இருக்குது. எனக்கு IM, n மட்டும்தான் வேணும். இப்போ ப்ராடக்ட்டில் இருக்க m+n இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும்? டிவைட் ஆகிடும். இந்த ஃபஸ்ட் டேர்முக்கு ஒரு m+n, இந்த செகண்ட் டேர்முக்கு ஒரு m+n. இதுதான் இன்டெக்ரல் sin power mx cos power nx உடைய வேல்யூ. இப்போ நான் லிமிட் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 கேஸ் இருக்குது. ஒன்று வந்து m, n வந்து ஆடாக ஈவனாக பார்க்கணும். m, n ஈவனாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் m வந்து 4, n வந்து 6, அப்படி ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா? இந்த 0 to π/2 sin power mx cos power nx dx உடைய ஃபார்முலா வந்து m-1, m-3 and so on போட்டிருக்கேன். அப்போ எப்போ இதை முடிக்கணும் அப்படின்னா, இந்த வர்ற நம்பர் வந்து ஒரு நேச்சுரல் நம்பராக தான் வரப்போகுது. அது வந்து நெகட்டிவாகவும் வரக்கூடாது, ஜீரோவும் வரக்கூடாது. அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி n-1, n-3 and so on நெகட்டிவ் நம்பரும் ஜீரோவும் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடணும். டிவைடட் பை m+n, m+n -2, m+n -4 and so on. இதுவும் எனக்கு நெகட்டிவாகவும் வரக்கூடாது, ஜீரோவும் வரக்கூடாது. ரெண்டுமே ஈவனாக இருக்கிறதுனால ஃபைனல் டேர்ம் கூட ஒரு π/2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது வந்து m, n ஈவன்னா இந்த ஃபார்முலா. சப்போஸ் m, n ஈவனாக இல்லை, m மட்டும் ஈவனாக இருக்குது, n ஆடாக இருக்குது, இல்லைனா n மட்டும் ஈவனாக இருக்குது, m ஆடாக இருக்குது, இல்லைன்னா ரெண்டுமே ஆடாக இருக்குது. அந்த மாதிரி 3 கேஸுக்கும் இதே ஃபார்முலா தான். ஆனால் ஃபைனல் டேர்ம் கூட என்ன இருக்காது? π/2 இருக்காது. இதுதான் டிஃப்ரென்ஸு. இது எழுதினாவே போதும். You will get a full 10 mark.